முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தன்னுடைய கட்சிக்காரர் ஒருத்தர் பார்க்கறதுக்காக போயிருந்தார். அப்போ கூட இருந்தவங்க சொன்னாங்க, ஐயா கக்கன் நீங்கள் தான் உடம்பு முடியாமல் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொன்ன உடனே, கக்கன் ஐயாவா இங்கேயான்னு கேட்டுட்டு போய் பார்த்த எம்ஜிஆருக்கு பெரிய சாக்கி. ஏன்னு கேட்டால் 12 துறைகளுக்கு அமைச்சர், எம்பியாக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த ஒருவர் சாதாரண வார்டில் மக்களாக உடம்பு முடியாமல் படுத்திருந்தார். அங்கே இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு சத்தம் போட்டு உடனடியாக ஒரு ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கக்கன் கிட்ட போய் கேட்டார். ஐயா உங்களுக்கு உதவுறது எங்களுடைய கடமை, உங்களுக்கு என்ன உதவின்னு சொல்லி கேட்டப்ப எந்த உதவியும் வேண்டாம்னு சொல்லி மறுத்துட்டார். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் கம்பல் பண்ணப்போ ஒரே ஒரு பஸ் பாஸ் மட்டும் வாங்கி கொடுப்பேன், நான் கேட்டால் தரமாட்டேங்கிறான்னு சொல்லி சொன்னார். உடனடியாக பஸ் பாஸு, அவருக்கான பென்ஷன் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு, இவர் மாதிரி ஆட்களில் இல்லைன்னா நம்ம சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போனார் எம்ஜிஆர். உள்துறை அமைச்சராக கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு ஈக்குவலான பதவியில் இருந்த போது கூட கடைசி காலம் வரைக்கும் குடிசை வீட்டில், அதுவும் வாடகை வீட்டில் வாழ்ந்தவர் கக்கன். அவரை போன்ற தலைவர்கள்லாம் இனிமேல் வருவாங்களான்னு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கக்கன் சொல்லி ஒரு படம் வந்தது, அவருடைய வாழ்க்கை வரலாறை வச்சு. யாராவது பார்த்தீங்களா?